ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ChatGPTனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு தான் வந்து கிளியராக கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து கிளியராகவே தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ அதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட படிப்புக்கும் சரி, உங்களோட ஒர்க்கு, பிஸ்னஸ், ஸோ இந்த மாதிரி உங்களோட டெய்லி லைஃப்பில் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு கிளியராகவே வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களால் வந்து இன்கம்மை ஏர்னிங் பண்ணிக்கிற முடியும். ஸோ வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட ஸ்பான்சர் 5 Mood ஸ்மார்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலயமா நிறைய கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து க்ராக்கரிஸில் இருந்து ஸோ ஸ்டேஷ்னரியாக இருக்கட்டும், ஸோ நிறையா கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ன்றது வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு வந்து லோ ப்ரைஸில் வந்து எல்லா கேட்டகரியிலுமே நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து இதில் வந்து நம்மளால் வந்து பை பண்ணிக்கிற முடியும். ஸோ இதோட டவுன்லோடர் லிங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி ஒன்ஸ் வந்து நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து அதோட ப்ரைஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து இதிலே வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ChatGPTனா என்ன அப்படின்னா, ChatGPTன்றது ஒரு ஓப்பன் ஏஐ இதை கிரியேட் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அது வந்து அசிஸ்டன்ட் தான், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹியூமன் மாதிரி அதை வந்து ஆன்சர் வந்து கொடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம், ஒரு மெயில் வந்து ட்ராப் பண்ணலாம், ஒரு கோடிங் வந்து உங்களால் வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஒரு ரெஸ்யூம் நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட் வந்து இதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும். வந்து உங்களோட லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணி இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிற முடியும். இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூக்கு வந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத முதற்கொண்டு இதை வச்சு யூஸ் பண்ணி உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிற முடியும். அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா இருக்குது. யூடியூப் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், கேப்ஷன்ஸாக இருக்கட்டும், நிறையா ஒரு ப்ளாக் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ளாக் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ChatGPT யூஸ் பண்ணி உங்களால் வந்து இதை யூஸ் பண்ணி நல்லாவே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்ன்றது நல்லாவே நிறையவே இருக்குது. இப்போ ChatGPT வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ChatGPTன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ChatGPT வந்து அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து எப்படி அதில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டைப் பண்ணுற மாதிரி மெசேஜ் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்குண்டான ஆன்சர் வந்து அது ப்ராப்பராகவே கொடுக்கும். நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ஒரு வாய்ஸில் மெசேஜ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணி கேட்டாலும் சரி, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்குண்டான ப்ராப்பராக ஒரு ஆன்சரை வந்து ChatGPT வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இமேஜாக இருக்கட்டும், நீங்கள் என்ன கேட்டாலும் அது வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்குண்டான கிளியரான ஆன்சரை வந்து அது வந்து நமக்கு சொல்லிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் வந்து எப்படி அதுக்கிட்ட வந்து வாங்குறது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறத விட, நீங்கள் அதுவே வந்து ஒரு ப்ராம்ப்ட் மூலயமா வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறதோட நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் மாணிக்கு நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட்டை ஜென்ரேட் பண்ணி, ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் அதுவே ChatGPT கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணி கொடுக்குறோன்றது இன்னுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராகவே வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்டை வந்து நல்லாவே வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து ப்ராம்ப்ட்னே சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களால் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆர்டிக்கல் எப்படி ரைட் பண்ணி கொடுக்குமோ, ஸோ அந்தளவுக்கு வந்து கிளியராக ப்ரொஃபஷ்னலாக வந்து அது வந்து ரைட் பண்ண கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது கிளியராகவே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கிளியராக கொஸ்டின் கேட்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து அது கிளியராக ஆன்சர் கொடுக்கும். ஸோ ப்ராப்பராக முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அது கிளியரான ஆன்சரை வந்து கொடுக்கும்.
ChatGPT யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன மாரி விஷயத்தெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ChatGPT வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூலு. ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, இது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து நமக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து இப்போ நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மெடிக்கல் அட்வைஸ்க்கா இருக்கட்டும், ஒரு லீகல் அட்வைஸ்க்கா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஸோ நீங்க இதுக்கு கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, ஸோ அது வந்து கிளியராவே வந்து ஆன்சர்ன்றது பண்ணும். ஸோ ஒரு சில விஷயங்கள வந்து இதில வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அது என்ன மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களோட பாஸ்வேர்ட், பேங்க் டீட்டெயில்ஸ், ஓடிபி மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ வந்து ஸோ இத வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இத வந்து ஷேர் பண்றது வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்லதில்ல. ஸோ இது வந்து அந்த அளவு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணாம இருங்க. ஸோ அதேமாரி உங்களுக்கு வந்து ஒரு சில ப்ரோ டிப்ஸுமே வந்து நான் வந்து சொல்றேன். ஸோ நீங்க வந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து கொஸ்டின் வந்து கிளியரா கேட்குறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து அது கிளியரா வந்து ஆன்சர் வந்து கொடுக்கும். அதேமாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து ரைட் பண்ணி இன்க்ளூட் பண்ணி நீங்க கிளியரா கேட்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து அந்த ஆன்சர்ன்றது குடுக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு ஆன்சர் புடிக்கல அப்படின்னா, இன்னும் ஈஸியா எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. அது இன்னும் எக்ஸாம்பிளோட கிளியராவே வந்து எழுதி குடுக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு இன்னும் ஒரு ஃபாலோ அப் அந்த மாரி ப்ராப்பரா ஒரு ப்ராம்ப்ட் வைஸா வந்து நீங்க ரைட் பண்றீங்க. இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க இன்னும் கிளியரா கேட்குறீங்கன்னா, அது வந்து பெட்டராவே வந்து ரைட் பண்ணி குடுக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியராவே வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ ChatGPTனா என்ன? அத எப்படி யூஸ் பண்றது? ஒரு நல்ல ப்ராம்ப்ட் வந்து எப்படி எழுதுறது? என்னென்ன அ பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியராவே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணி ஆல்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாரி யூஸ்ஃபுல்லா நெறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது, ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ அப்பதான் வந்து நீங்க மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் வீடியோவே வந்து பார்த்துட்டு, ஸோ உங்களுக்கு வந்து நீங்களும் நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் சரி, உங்களோட ஃபினான்ஷியல்ஸுக்கும் சரி, கண்டிப்பா வந்து உங்களோட ஏர்னிங்க்கா இருக்கட்டும், உங்களோட நீங்க ஒரு இன்கம் ஏர்னிங் பண்ணலான்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்க டூல்ஸ பத்தி ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அந்த மாரி யூஸ்ஃபுல்லா வீடியோ தெரிஞ்சுக்கிறது பார்த்துட்டீங்கன்னா, என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணி ஆல்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.